ஹலோ மச்சான், நம்ம மஞ்சுமெல் பாய்ஸ் கேங்கை கூட்டிகிட்டு நம்ம எப்போவுமே சரக்கு அடிக்கிற பாருக்கு வந்துடுடா. என்ன மச்சான் திடீர்னு என்ன நடந்துச்சு? இந்த மேனேஜர் மண்டையை கடுப்பாக்கிட்டான்டா. எவ்வளோ நல்லா வேலை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான்டா. அதான் டென்ஷன் ஆயிடுச்சு. வீக்கெண்டோட சேர்த்து 3 நாள் லீவ் வருது. அதான் எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணேன். நம்ம பசங்களை பாருக்கு கூட்டிகிட்டு வா, பிளான் பண்ணிக்கலாம். சரிடா மச்சான், பில்லை நீ பே பண்ணிடு. ஐயோ, இந்த அல்பைங்களை வச்சு நம்ம ட்ரிப் பிளான் பண்ணுறோமே, நடக்குமா? வாங்கடா, எல்லாம் சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்களே. ஆமாடா மச்சான், பில்லு நீ பே பண்றதா சொன்னான். அப்புறம் என்ன நம்மளுக்கு வேலை, கிளம்பிட்டேன். நல்லா வருவீங்கடா. சரி, விஷயத்துக்கு வாடா. எதுக்குடா வர சொன்ன? கடுப்பாக இருக்குதுடா. எங்கேயாவது 2 நாள் வெளியில் போயிட்டு வரலான்னு தான் கூப்பிட்டேன். ஹே, ட்ரிப்பு போறோமா? ஜாலி ஜாலி. எங்கடா போறோம்? டேய் கோவா போலாம்டா மச்சான், அங்கதான் சரக்கெல்லாம் சீப்பா கிடைக்குமா. டேய், அதே சரக்கு தாண்டா இங்க அடிக்கிறோம். வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம்டா. சரிடா, பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லுங்க. டேய் சத்தியமா என்கிட்ட காசு இல்லடா மச்சான், யாராவது போட்டு தாண்டா கூட்டிட்டு போகணும். கம்பெனி வேணா தரேன்டா, காசெல்லாம் எதிர்பார்க்காதீங்கடா. டேய், கடனை உடனே வாங்கிட்டாவது வாடா, எங்க கையிலயும் காசு இல்ல. சரிடா மச்சான், ஒன்று பண்ணலாம். நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னா அது கொடைக்கானல் தான்டா. அங்கேயே ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கலாம்டா. ஓகேடா மச்சான், சாயங்காலம் 6 மணிக்குள்ள வந்துடலாம்ல. டேய், 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம எதுக்குடா ட்ரிப்பு போகணும்? மனசாட்சியோட இருடா. சரி சரி, எதுல போறோம்? என் ஃப்ரெண்டோட கார் இருக்குடா மச்சான், அதை எடுத்துக்கலாம். ஐயோ, காரா? எனக்கு வாமிட் வருமேடா. டேய், சாவடிக்காதீங்கடா, எல்லாம் வந்து தொலைங்கடா. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்புறோம், அவ்வளோதான் சொல்லிட்டேன். டேய் எப்படியோ சொன்ன மாதிரியே ஃபைனலா ட்ரிப்பு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம்டா. டேய், 2 நாள்ல போயிடலாம்ல. நான் வேற எங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. அதெல்லாம் போய்க்கலாம்டா மச்சான், கவலைப்படாத. சரிடா, ஃபர்ஸ்ட் எங்க போறோம்? நம்ம குணா கேவுக்கு போயிட்டு இருக்கோம்டா இப்ப. குணா கேவா? அங்க என்னடா இருக்கு ஸ்பெஷலா? டேய், குணா கேவ்னா குணா படம் எடுத்தாங்கல்ல ஒரு குகை, அதுதான்டா. அத குணா கேவ்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். டெவில்ஸ் கிச்சனா? அப்படின்னா பேய் எல்லாம் சேர்ந்து அங்க சமைக்குமா? ஐயோ, பேயா? டேய், என்னை ஆளை விடுங்கடா. எனக்கும் பேய்க்கும் ஆகவே ஆகாதுடா. டேய், யார்ரா இவனுங்க? அங்க பெரிய பெரிய பாறை குழியெல்லாம் இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. வந்து பாருங்க. டேய், பேசியே சாவடிக்காதீங்கடா, பாட்டை போட்டு விடுங்க, வைப் பண்ணலாம். டேய், நான் சொன்னேன்ல குணா குகை, இங்க இருந்து பாருங்கடா எவ்வளோ பெரிய பள்ளம் தெரியுதுன்னு. ஆமாண்டா, பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இவன் சரியான பயந்தாங்கோலிடா. வாங்கடா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஆமாடா ஆமாடா, லைஃப்னா ஒரு த்ரில் வேணும்ல. வாங்க போய் பார்க்கலாம் அப்படி என்னதான் இருக்குன்னு. சரி வாங்க போலாம். டேய் வாங்கடா, வந்ததுக்கு அடையாளமா குணா கேவ் முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். டேய் எல்லாரும் இங்க பாருங்கடா. டேய், நான் ஃபோக்கஸ்லயே வரலையேடா, அதுக்குள்ள எடுத்துட்டியா? அது ஒன்றும் இல்லை மச்சான், பின்னாடி ஒரு ஆன்ட்டி போனாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணதுனால நீ ஃபோக்கஸ்குள்ளே வரலடா. டேய், இவன் சரியான ஆன்டி இண்டியன்டா. டேய், செம்மையா இருக்குடா இந்த வியூ. என்னது செம்மையா இருக்கா? எப்ப எது வரும்னு தெரியாம நானே பயந்து போயிருக்கேன். வாங்கடா, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இவன் சரியான பயந்தாங்கொல்லிடா. கொஞ்ச நேரம் அமைதியா வாடா. லைஃப்னா த்ரில்லு வேணும் மச்சி. சரி சரி, வளவலன்னு பேசாதீங்கடா. நம்ம வந்ததுக்கு அடையாளமா நம்ம கேங்கோட பேரை எழுதி வச்சுட்டு போலாம். இருடா, நான் போய் எழுதுறேன். இங்க பாருங்கடா, நல்லா இருக்கான்னு. டேய், அறிவு கெட்ட கம்முனாட்டி, அது மஞ்சு மேல் பாய்ஸ் இல்லடா, மஞ்சு மெல் பாய்ஸ். இதுக்குதான் படிங்கடா படிங்கடான்னு சொல்றது, கேக்குறானுங்களா? அம்மா! டேய், என்னடா ஆச்சு? யாரா இவன் டூர் வந்த இடத்துல அம்மா ஆத்தானுக்கிட்டு? டேய், ஆளை காணோம்டா. போய் பார்க்கலாம்டா, எங்கேயாவது குழியில கிளியில விழுந்து தொலைச்சிருக்க போறான். டேய் காலையில வந்து பார்த்துக்கலாம்டா, நைட்டு சரக்குக்கு ஒரு கை குறையுதுல்ல. டேய், ஒரு சரக்குக்காக அல்பத்தனமா நடந்துக்கிறியேடா. வாங்கடா போய் பார்க்கலாம். சுபாஷ், டேய் சுபாஷ், கேக்குதாடா? சுபாஷ் செத்து போயிட்டான் போல இருக்குதுடா. வாங்க நம்ம போலாம். டேய், என்னடா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய், கயிறு இருந்தா எடுங்கடா, கட்டி என்னை உள்ள இறக்குங்க, நான் காப்பாத்திடுறேன்டா. டேய் உன்னைய கட்டி இறக்கி விட்டா வெயிட் தாங்காம நீயும் போய் சேர வேண்டியதான். அப்படின்னா நம்ம கேங்ல நீ தாண்டா வெயிட் கம்மி, நீயே இறங்கிரு. டேய் சொன்னது ஒரு குத்தமா, என்னைய கடைசியில் மாட்டி விடுறீங்களேடா. சரி கயிறு எடுங்க, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. டேய், யாராவது காப்பாத்துங்கடா. ஐயோ, எத்தனை அடி ஆழத்துல இருக்கோன்னு தெரியலையே. டேய், நான் பேசுறது கேக்குதா? யாராவது காப்பாத்துங்கடா.
நான் உயிரோட தாண்டா இருக்கேன், காப்பாத்துங்கடா. குட்டான்டா. டேய் அவன் உயிரோட தாண்டா இருக்கான், சத்தம் கேக்குதுடா. டேய் வள வளன்னு பேசாம கைத்த கட்டி இறக்குங்கடா அவனை. டேய் சுபாஷ், டேய் வந்துட்டீங்களாடா ஒரு வழியா? சீக்கிரம் காப்பாத்துடா, எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். டேய் லூஸ் அடிங்கடா. அட செவிட்டு கம்முனாட்டிங்களா, ஒரே அடியா லூஸ் விட்டு நம்மளைய பாதாள குழிக்குள்ள தள்ள பாக்குறானுங்களே. டேய் மேல தூக்குங்கடா, நான் அவனை விட கீழே போயிட்டேன். சொல்லாமல் நீங்கள் எங்க அழகை வந்தது, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. என்னடா தலை தொங்கிருச்சு? டேய் கைத்தை எதுக்குடா அவன் கழுத்தில் கட்டி இழுத்துட்டு வந்திருக்க? டேய் மச்சான், இருட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியலடா, கழுத்து தான் வாட்டமா இருந்தது, அதனால கழுத்துல மாட்டி இழுத்துட்டு வந்துட்டேன்டா. அட பாவி சண்டாளா, உயிரோட இருந்தவனை இப்படி கழுத்தில் கயிறை கட்டி கொன்னுட்டியேடா. டேய் தண்ணியை கிணியை தெளிச்சு அவனை எழுப்பி விட்டு பார்க்கலாம்டா. டேய் மச்சான் சுபாஷ் எந்திரிச்சிருடா. அப்பாட, இப்பதான்டா எனக்கு உயிரே வந்தது. அவ்வளோ பாசமாடா என் மேல? பாசமும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ மண்டே கிண்டே போட்டேன்னா நாளைக்கு எங்களையெல்லாம் வந்து போலீஸ் பிடிப்பாங்க. சரி சரி, அவன் தான் எந்திரிச்சிட்டான்ல, அப்படியே ஒரு டான்ஸை போட்டு முடிச்சிருவோம்.